எங்களின் உயிரோடும் உணர்வோடும் கலந்து வாழுகின்ற உறவுகள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். மாசி 9 21/2/2026 சனிக்கிழமை மாலை சரியாக 3 மணிக்கு மாற்றத்தை விரும்பும் மக்களின் மாநாடு திருச்சியில். திரள்வோம் பகைமிரள திரள்வோம் தீந்தமிழ் இனத்தீரே, திருச்சியில் கூடுவோம் திருப்பத்தை நாடுவோம், நாம் தமிழர். நாம் தமிழர் கட்சியின் சார்பில் இன்று திருச்சி ஆலம்பட்டி புதூர் பகுதியில் மாற்றத்தை விரும்பும் மக்களின் மாநாடு என்ற தலைப்பில் மாநாடு நடைபெறவுள்ளது. இதில் 234 தொகுதிகளுக்கும் வேட்பாளர்கள் அறிவிக்கப்பட உள்ள நிலையில் கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் பக்ருதீன் வழங்க கேட்கலாம். பக்ருதீன், நாம் தமிழர் கட்சி இந்த மாநாடு குறித்தான என்னென்ன ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன, அதேபோன்று வரக்கூடிய தொண்டர்களுக்கு என்னென்ன ஏற்பாடுகள் கட்சியின் சார்பாக செய்யப்பட்டுள்ளது, கூடுதல் விவரங்களை பதிவு செய்யலாம். ராம்குமார், அதாவது திருச்சி திண்டுக்கல் தேசிய நெடுஞ்சாலையில் ஆலம்பட்டி புதூரில் அமைக்கப்பட்டுள்ள இந்த பிரம்மாண்டமான மாநாடு நடைபெறும் இடத்தை நாம் தற்போது பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த திடலில்தான், அதாவது நாம் தமிழர் கட்சியின் சார்பில் இந்த மாநாடு என்பது அறிவிக்கப்பட்டு அதற்கான பணிகள் என்பது முழுவீச்சில் நடைபெற்று வந்தது. தற்போது திருச்சியில் நடைபெறும் நாம் தமிழர் கட்சியின் மாநாட்டில் 234 வேட்பாளர்களும் ஒரே மேடையில் இன்று மாலை சரியாக 3 மணிக்கு அந்த மாநாடு துவங்கி அதில் அறிமுகப்படுத்தியிருக்கிறார்கள். 234 தொகுதியிலும் 117 ஆண்கள் 117 பெண் வேட்பாளர்கள் என நாம் தமிழர் கட்சியின் சார்பில் போட்டியிடுபவர்களை தான் நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் அறிமுகப்படுத்தி அந்த பகுதியில் அவரும் உரையாற்றுகிறார். ஏற்கனவே சீமான் அவர்கள் எந்த தொகுதியில் போட்டியிடுவார் என்ற ஒரு கேள்வி எழுந்த நிலையில் இன்று மாலை 3 மணிக்கு அந்த ஒரு கேள்விக்கு விடை என்பது இங்கு இருக்கின்றது. குறிப்பாக அவர் பெரும்பாலும் காரைக்குடி தொகுதியில் போட்டியிடுவார்கள் என்று கூறப்பட்டிருந்தது. அது இன்று மாலை அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட இருக்கிறது. நாம் தமிழர் கட்சியை பொறுத்தவரை 2016 கடலூரிலும் 2021 திருவெற்றியூரிலும் சீமான் போட்டியிட்ட நிலையில்தான் சிவகங்கை நாடாளுமன்ற தொகுதியில் 16% மேலாக வாக்குகள் பெற்று டெபாசிட் வாங்கியதால் இம்முறை காரைக்குடியில் சீமான் அவர்கள் களமிறுகிறார்கள் என்ற ஒரு தகவல் என்பது வெளியாகியிருக்கிறது. இன்று மாநாடை பொறுத்தவரை 57 ஏக்கர் பரப்பளவில் இந்த மாநாடு என்பது இருக்கின்றது. இதற்காக 200 அடியில் LED திரை என்பது இந்த மேடையில் அமைக்கப்பட்டிருக்கிறது. மிக பிரம்மாண்டமான இந்த LED திரை என்பது அமைக்கப்பட்டிருக்கிறது. 51 ஏக்கர் பரப்பளவில் மாநாடு நடைபெறும் திடல், சுமார் 35 ஏக்கர் பரப்பளவில் வாகனம் நிறுத்துமிடம், மேலும் அந்த பகுதியில் வரக்கூடியவருக்கு பல்வேறு வசதிகள், குடிநீராக இருக்கட்டும், அதே போன்று அவர்களுக்கு கழிவறை வசதியாக இருக்கட்டும் உள்ளிட்ட பல்வேறு ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருக்கிறது. இது ரம்ஜான் காலமாக இருப்பதால் இஸ்லாமியர்கள் நோன்பு திறக்கவும் அந்த பகுதியில ஒரு இடம் என்பது ஒதுக்கப்பட்டிருக்கிறது. இதுபோன்று பல்வேறு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. வரும் வழி நெடுங்கிலும் தற்போது நாம் தமிழர்கள் அவர்கள் கட்சி கொடி என்பது வைக்கப்பட்டிருக்கிறது. என்றால் மாநகரில் இருந்து இந்த மாநாடு பகுதி என்பது 22 கிலோமீட்டர் தூரம் இருக்கிறது. பகுதி முழுவதுமே தற்போது நாம் தமிழர் கட்சி கொடி என்பது இருக்கின்றது. அந்த காட்சியை பார்க்க முடியும், அமைத்திருக்கிறார்கள். அதே போன்று இந்த பகுதியில், அதாவது 1 லட்சம் இருக்கைகள், 1 லட்சத்துக்கும் அதிகமான இருக்கைகள் இந்த மாநாடு திடலில் அமைக்கப்பட்டிருக்கிறது. 44 கேலரிகளாக பிரிக்கப்பட்டு மாவட்ட வாரியாக அவர்களை அமர வைக்க ஏற்பாடு என்பது செய்யப்பட்டிருக்கிறது. வெளியிலிருந்து வருபவர்களுக்கு அவர்களுக்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தாலும் திருச்சி மதுரை தேசிய நெடுஞ்சாலை, திருச்சி திண்டுக்கல் தேசிய நெடுஞ்சாலை உள்ளிட்ட பகுதிகளில் வாகனம் வரவழைத்து உள்ளே வருவதற்கான பல்வேறு ஏற்பாடுகள் செய்யப்படுகிறார்கள். கிட்டத்தட்ட சரியாக இன்று மாலை 3 மணிக்கு மாநாடு என்பது நடைபெறுகிறது. திருச்சி மாநகரிலிருந்து இந்த மாநாடு நடைபெறும் இடம் ஆலம்பட்டி புதூர் பகுதியாக இருக்கிறது. கிட்டத்தட்ட திருச்சி மாநகர் பகுதியிலிருந்து இந்த பகுதிக்கு 27 கிலோமீட்டர் இருக்கிறதால் தற்போது அதிக அளவு வாகனங்கள் உள்ளே வரக்கூடிய, காலையிலிருந்தே வரக்கூடிய காட்சிகளை பார்க்க முடிகிறது. தற்போது அந்த பகுதியில வாகனம் நிறுத்தும் இடத்தில் வாகனங்கள் வர துவங்கி இருக்கிற காட்சியை நாம் பார்க்க முடிகிறது. பக்ருதீன், இந்த மாநாட்டில் 234 தொகுதிகளுக்கான வேட்பாளர்களை அறிவிப்பார் என்று தெரிவிக்கப்பட்ட நிலையில் குறிப்பிட்ட சில வேட்பாளர்களை இந்த மேடையில் ஏற்றுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறதா? ராம்குமார், அதாவது நாம் தமிழர் கட்சியின் சார்பில் மாற்றத்தை விரும்பும் மக்களின் மாநாடு 2026 என்ற தலைப்பில் தான் இது ஆரம்ப கட்டத்திலிருந்து அவர் கூறியிருந்த மாநாடாக இருந்து இன்று அதற்கான வேலைகள் எல்லாம் நடைபெற்று வந்தது. இந்நிலையில 234 தொகுதியிலும் வேட்பாளர்களை, அதாவது நாம் தமிழர் கட்சியின் சார்பில் போட்டியிடும் 234 தொகுதியிற்கான வேட்பாளர்கள், ஆண் வேட்பாளர்கள் 117, பெண் வேட்பாளர்கள் 117, 234 இருக்கிறது. இதில் தான் தற்போது சீமான் அவர்களும் போட்டியிடும் தொகுதி என்பதையும் அவர் அறிவிக்க இருக்கிறார் என்று நாம் ஏற்கனவே பார்த்திருக்கிறோம். இதில் குறிப்பாக காரைக்குடி தொகுதியில் வீரப்பன் அவர்கள் மகள் வித்யாதரணி, மேட்டூரில் இடும்பாவனம் கார்த்திக்,
வேதாரண்யத்தில் இயக்குனர் களஞ்சியம் ஆகியோர் அவர்களுக்கு இந்த வாய்ப்பு என்பது வழங்கப்பட்டு அவர்கள் எல்லாம் இந்த மேடையில் ஏற்ற இருக்கிறார்கள் என்று தகவல் கூறுகிறார்கள். ஆனால் அந்த சரியாக 3 மணிக்கு இந்த மாநாடு துவங்கி அதில் வரிசையாக அவர்களை ஒரே மேடையில் ஏற்றி பிரம்மாண்டமாக இருக்கக்கூடிய இந்த மேடையில் ஏற்றி அவர்களை அறிமுகப்படுத்தியிருக்கிறார்கள். அதே போன்று இந்த மேடையில் அவர்கள் பற்றியும் உரையாற்ற இருக்கிறார்கள் என்று தகவல் கூறியிருக்கிறார்கள். ராம்குமார். பாக்ருதீன், கள தகவலை பதிவு செய்தமைக்கு நன்றி. நாம் கூடுதல் விவரங்களோடு மீண்டும் இணையலாம். எங்களின் உயிரோடும் உணர்வோடும் கலந்து வாழுகின்ற உறவுகள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். மாசி 9 21/2/2026 சனிக்கிழமை மாலை சரியாக 3 மணிக்கு மாற்றத்தை விரும்பும் மக்களின் மாநாடு திருச்சியில். திரள்வோம் திரள்வோம் பகைமிரள திரள்வோம் தீந்தமிழ் இனத்தீரே, திருச்சியில் கூடுவோம் திருப்பத்தை நாடுவோம், நாம் தமிழர்.